ஹலோ ஸ்டூடெண்ட், இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறது ஜாமெண்ட்ரி கன்ஸ்ட்ரக்ஷன் ஆஃப் ட்ரையாங்கிள் எக்ஸசைஸ் 4.2. ஸோ நம்ம ப்ரீவியஸ் கிளாஸில் பார்த்துருப்போம் எப்படி கன்ஸ்ட்ரக்ட் பண்ணுறது ட்ரையாங்கிளை. அதாவது 3 சைட்ஸ் கொடுத்துருப்பாங்க, இல்லைனா ஆங்கிள்ஸ் கொடுத்துருப்பாங்க, 2 ஆங்கிள் ஒரு சைடு கொடுத்துருப்பாங்க. அதை நம்ம யூஸ் பண்ணி நம்ம என்ன லோவர் கிளாஸில் ட்ரையாங்கிள் வரைஞ்சிருக்கோம். பட்டு இப்போ நம்ம இங்கே வரைய போகிறது எப்படின்னா பேஸு, வெர்டிக்கல் ஆங்கிள், மீடியன். நல்லா கவனிங்க. பேஸ் ஃபஸ்ட்டு மாடல் பேஸ், வெர்டிக்கல் ஆங்கிள், மீடியன். அடுத்த மாடல் வந்து பேஸ், வெர்டிக்கல் ஆங்கிள், ஆல்டிடியூட். அடுத்தது பேஸ் எல்லாமே வந்து உங்களுக்கு எல்லாத்துலேயுமே இது வந்து வரும். பேஸும் வெர்டிக்கல் ஆங்கிளும் வந்துடும். மாறுது எதுன்னா மீடியன், ஆல்டிடியூட், அப்புறம் பைசெக்டர் ஆஃப் வெர்டிக்கல் ஆங்கிள். இதுதான் வரும் நமக்கு. இப்போ நம்ம இந்த மாடலில் நம்ம பார்க்க போகிறது எல்லாத்துலேயுமே நல்லா நான் வச்சுங்க, பேஸ் வரும், வெர்டிக்கல் ஆங்கிள் வரும். மாறுது எதுன்னா மீடியன், ஆல்டிடியூட், பைசெக்டர் ஆஃப் வெர்டிக்கல் ஆங்கிள்ஸ். ஓகேவா? இப்போ நம்ம இந்த சம்பளம் நம்ம பார்க்க போகிறது வந்து கன்ஸ்ட்ரக்ஷன் ஆஃப் ட்ரையாங்கிள் PQR. இந்த ட்ரையாங்கிளை நம்ம ட்ரா பண்ண போகிறோம். ட்ரையாங்கிள் PQR which base PQ 4.5 சென்டிமீட்டர் கொடுத்துருக்காங்க. பாருங்கள், பேஸ் கொடுத்துருக்காங்க. தென் வெர்டிக்கல் ஆங்கிள்ஸ் வந்து 35 டிகிரி அண்டு மீடியன். இப்போ இந்த சம்பளம் நமக்கு என்னென்ன கொடுத்துருக்காங்க? பேஸ், வெர்டிக்கல் ஆங்கிள், மீடியன். முதல்ல உங்களுக்கு மீடியன்னா என்னென்னு தெரியுமா? சரி, நான் சொல்கிறேன். மீடியன்னா என்னென்னு சொல்லிடுறேன். சரி, முதல்ல நம்ம எதாக இருந்தாலும் ஃபஸ்ட் நம்ம ரஃப் டயக்ராம் வரையணும். ஸோ நம்ம ரஃப் டயக்ராம் ட்ரையாங்கிள்ஸ் முதல்ல ஒரு எந்த ஷேப் ஆனாலும் போட்டுங்க. ஏதாவது ஒரு ஷேப்பில் நீங்கள் ஒரு ட்ரையாங்கிள்ஸ் போட்டுங்க. அது எப்படினாலும் இருக்கலாம். அதாவது எப்படி ரைட் ஆங்கிள் ட்ரையாங்கிளாகவும் இருக்கலாம், எந்த ட்ரையாங்கிளாகவும் இருக்கலாம். ஸோ ஆனால் பேசிக்காக இந்த மாதிரி ஒரு ட்ரையாங்கிள்ஸ் போட்டுருங்க. ஸோ அங்கே கீழே ஃபஸ்ட் பாருங்கள், பேஸ் PQ. அப்போ நம்ம பேஸ் எது எடுக்கணும்? PQ. அப்போ வெர்டிக்கல் ஆங்கிள், இதுதான் வெர்டிக்கல் ஆங்கிள்ஸ். பாருங்கள், கீழே இருக்க பேஸ் இது சைடு ஆங்கிள், இது மேலே இருக்கிறது இந்த ஆங்கிளை சொல்லுதா வெர்டிக்கல் ஆங்கிள்ஸ். ஸோ வெர்டிக்கல் ஆங்கிள் வந்து ஆர் 35 டிகிரி. சரி, இப்போ இதுவரையும் உங்களுக்கு எல்லாருக்குமே தெரியும். கீழே பேஸ் எழுதிடுவீங்க. பேஸ் வந்து 4.5 சென்டிமீட்டர். ஸோ இதுவரை போட்டுருவீங்க. பட் உங்களுக்கு என்ன ப்ராப்ளம்னா மீடியன்னா என்ன? ஸோ நம்ம வெர்டிக்கல் இந்த வெர்டிசஸில் இருந்து ஒரு லைனை ட்ரா பண்ணிங்கன்னா இந்த லைனை கீழே இருக்கிற பேஸை கரெக்டாக பைசெக்ட் பண்ணுற லைனுக்கு பேர் மீடியன். நல்லா நான் போச்சிங்க. இந்த வெர்டிசஸில் இருந்து ஒரு லைனை ட்ரா பண்ணிங்கன்னா இந்த ஆப்போசிட் சைடு ட்ரையாங்கிளை வந்து சைடு ஆஃப் த ட்ரையாங்கிளை வந்து பைசெக்ட் பண்ணணும், ஈக்குவலாக டிவைட் ஆகும். இந்த லைனுக்கு பேர் மீடியன் ஆஃப் த ட்ரையாங்கிள்ஸ். ஸோ இதுதான் நம்மளுக்கு இப்போ கொடுத்துருக்காங்க. இப்போ என்ன கொடுத்துருக்காங்க? பேஸ், வெர்டிக்கல் ஆங்கிள் அண்டு மீடியன். மீடியன் எவ்வளோ கொடுத்துருக்காங்க பாருங்கள். மீடியன் ஆஃப் RG ஃப்ரம் R PQ இஸ் 6 சென்டிமீட்டர். ஸோ இது வந்து 6 சென்டிமீட்டர். ஓகே, இதுதான் நம்ம இதை யூஸ் பண்ணி நம்ம இப்போது ட்ரையாங்கிள் வரைய போகிறோம். எப்படி வரையுதுன்னு பாருங்கள். ஃபஸ்ட்டு ஒரு லைன் ட்ரா பண்ணணும். கீழே இருக்க பேஸை ஃபஸ்ட்டு நம்ம ட்ரா பண்ண போகிறோம். ஸோ ஸ்கேல் எடுத்துங்க. ஸ்கேல் எடுத்துகிட்டு ஒரு லைன் ட்ரா பண்ணுறீங்க. இந்த லைன் எத்தனை சென்டிமீட்டர் இருக்கணும்ப்பா? 4.5 சென்டிமீட்டர்ஸ். ஸோ 4.5 இதை பாருங்கள். 1 காம்பஸ் எடுத்து போட்டாலும் சரி, நீங்கள் காம்பஸ் எடுத்து போடுங்க, அதான் பெஸ்ட்டு. அதுதான் நல்லாயிருக்கும் உங்களுக்கு. கரெக்டாக 4.5 கரெக்டாக எடுங்க. இது 0 இந்த இடத்துலேருந்து எடுக்கணும். கரெக்டாக 0 4.5 இந்த பாருங்கள் 4.5 எடுத்துட்டேன். ஸோ இந்த இடத்துலேருந்து இந்த பாயிண்ட்லேருந்து வச்சு ஒரு ஆர். இது வந்து 4.5. உடனே எழுதிடுங்க. PQ 4.5 சென்டிமீட்டர். அதுக்கப்புறம் ப்ரொடெக்டரை யூஸ் பண்ணி எவ்வளோ டிகிரி கொடுத்துருக்காங்கன்னா 35 டிகிரி. இது வெர்டிக்கல் ஆங்கிள் வரையறதுக்கு முன்னாடி இது இந்த கீழே பேஸில் வந்து இந்த மாதிரி சைடில் வச்சுட்டு கீழே வந்து ஒரு 35 டிகிரி இந்த இடத்துல வரையணும். நீங்கள் இங்கே வரையக்கூடாது வெர்டிக்கல் ஆங்கிள். இந்த இடத்துல 35 டிகிரி. நல்லா பாருங்கள், நான் எப்படி வச்சுருக்கேன். அக்யூட் ஆங்கிள்
நல்லா ஞாபகம் வச்சுங்க, இது அக்யூட் ஆங்கிள். இந்த சைடில் ஒரு 35 இருக்கும், இங்கே ப்ளாட் பண்ணிடாதுங்க, அது அப்டியூஸ் ஆங்கிள். ஸோ அக்யூட் ஆங்கிள்னால் லெஸ் தேன் 90 டிகிரி, 90 டிகிரியை விட கம்மியாக இருக்கணும். ஸோ நான் 90 டிகிரி விட கம்மியாக ஒரு லைனை ட்ரா பண்ணியிருக்கேன். ஸோ இந்த லைனை வந்து இப்படி ட்ரா பண்ணுவோம். ஓகே, ஸோ இதுக்கப்புறம் இந்த லைன் மேலே இந்த பாயிண்ட் மேலே வச்சு 90 டிகிரிஸ் நல்லா கவனிங்க, எப்படி வைக்கிறேன்னு பாருங்கள். இந்த பாயிண்ட்டு இந்த லைன் மேலே கோயின்சைட் ஆகணும். இதை பாருங்கள் எப்படி கோயின்சைட் பண்ணுறோம் பாருங்கள், நல்லா பாருங்கள். இந்த பாயிண்ட் இருக்குதா, இந்த பாயிண்ட் அந்த பாயிண்ட்டு மேலே கரெக்டாக வைக்கணும். இந்த லைன் வந்து இந்த லைன் கூட கோயின்சைட் ஆகணும். ஸோ கரெக்டாக கோயின்சைட் ஆகிடுச்சா. ஸோ 90 டிகிரி. ஸோ 90 டிகிரி ட்ரா பண்ணுங்க. இது எப்போவுமே ஆல்வேஸ் 90 டிகிரி தான். நீங்கள் எந்த சம்ஸ் கொடுத்தாலும் இங்கே கீழே இருக்கிற டிகிரி மட்டும் மாறும். சப்போஸ் இங்கே 60 டிகிரினா 60 டிகிரி ட்ரா பண்ணிட்டு இது வரையது வந்து 90 டிகிரி எப்போவுமே காமன். ஸோ இப்போ இந்த இடத்துல வந்து லைன் வச்சு ஒரு 90 டிகிரிஸ் லைனை ட்ரா பண்ணுங்க. ஸோ வெரி சிம்பிள். ஸோ இதுக்கப்புறம் என்ன பண்ணணும்னா இந்த லைனை இந்த 4.5 பைசெக்ட் பண்ணி ஒரு லைன் ட்ரா பண்ணணும். பைசெக்ட் தெரியும் உங்களுக்கு, மோர் தென் ஆஃப் எடுத்துக்கணும். இந்த லைனை பைசெக்ட் பண்ண போகிறோம். ஃபஸ்ட் நான் பைசெக்ட் பண்ணணும். ஸோ இந்த இடத்துல இருந்து ஒரு ஆர்க் பைசெக்ட் தெரியும் உங்களுக்கு இங்கே. அதுக்கப்புறம் இந்த இடத்துல வச்சு லைன். ஸோ அந்த லைனை ட்ரா பண்ணுங்க. பைசெக்ட் பண்ண லைனை வந்து லைன் ட்ரா பண்ணுங்க. இந்த பர்பெண்டிகுலராக லைன் ஒன்று ட்ரா பண்ணிங்க பார்த்தீங்களா, இந்த லைனும் இந்த 90 டிகிரியும் ஒரு இடத்துல இன்டர்செக்ட் ஆகும், எந்த இடத்துல கட் ஆகும். இப்போ பாருங்கள், இது வந்து 90 டிகிரி லைன் வரைஞ்சோமா, இது பர்பெண்டிகுலர் லைன் வரைஞ்சோமா, அது பாருங்கள் ரெண்டு லைன் எங்கே மீட் ஆகுதுன்னா இந்த இடத்துல மீட் ஆகுது. கரெக்டாக எந்த இடத்துல மீட் ஆகுது பாருங்கள், இந்த இடம். ஸோ அந்த இடத்த ரேடியஸாக வச்சு ஒரு சர்க்கிள் ட்ரா பண்ண போகிறோம். இந்த இடம் சாரி. ஸோ கரெக்டாக அந்த இடத்துல கட் பண்ண இடத்துல வச்சு இதை ரேடியஸாக வச்சுங்க பாருங்கள், ரேடியஸாக வச்சு ஒரு சர்க்கிள் ட்ரா. சாரி தெரியுதா பாருங்கள், 90 டிகிரி எங்கே கட் ஆச்சோ இந்த இடத்தானே, அந்த இடத்துல வச்சு இந்த பாயிண்ட்டு இந்த பாருங்கள் இங்கே பாயிண்ட் புரியுது, தெரியுதா உங்களுக்கு வீடியோவில். இந்த பாயிண்ட்டு இதை ரேடியஸாக வச்சு ஒரு சர்க்கிள்ஸ். ஓகே, ஸோ இது வரையும் வந்து பார்த்தீங்கன்னா எந்த சமமாக இருந்தாலும் சரி, மீடியன் இருந்தாலும் சரி, ஆல்டிடியூடாக இருந்தாலும் சரி, எல்லாத்துக்கும் காமன் இது தான். இப்போ நான் என்ன சொன்னேன், இங்கே மீடியன்னா நான் என்ன சொன்னேன், இந்த பேஸை பைசெக்ட் பண்ணுற லைனுக்கு பேர் தான் மீடியன் சொன்னேன். ஸோ ஓகேவா, அப்போது இந்த ரெண்டு லைனும் பைசெக்ட் பண்ணுற இடம் இந்த இடம் தான், இந்த பாயிண்ட். இதெல்லாம் நம்ம பைசெக்ட் பண்ணி வரைஞ்சோம் இந்த இடம். ஸோ இதிலேருந்து எத்தனை சென்டிமீட்டர், 6 சென்டிமீட்டர். ஸோ ஸ்கேலில் 6 சென்டிமீட்டர்ஸ் காம்பஸில் எடுத்துங்க. காம்பஸில் வச்சு எங்கே மீடியனாக நான் என்ன சொன்னேன், இங்கே பைசெக்ட் பண்ணுற இடம், அந்த இடத்துல வச்சு சர்க்கிள் மேலே ஒரு ஆர்க். ஓகேவா, சர்க்கிள் மேலே ஒரு ஆர்க். இந்த சைடும் ஆர்க் பண்ணலாம், இல்லை இந்த சைடும் ஆர்க் பண்ணலாம். நீங்கள் எந்த சைடு வேணாலும் ஆர்க் பண்ணி, இந்த சைடு வேணாலும் இந்த சைடு பண்ணிக்கலாம், இந்த சைடு வேணாலும் இந்த சைடு பண்ணிக்கலாம். நான் வந்து இந்த சைடு பண்ணியிருக்கேன், லெஃப்ட் ஹேண்ட் சைடு பண்ணியிருக்கேன். இப்போ எங்கே கட் ஆகுது, இந்த இடம் கட் ஆகுது, இதை ஜாயின் பண்ணால் உங்களுக்கு ட்ரையாங்கிள்ஸ் இங்கே. அதுக்கப்புறம் இந்த பாயிண்ட்டும் ஜாயின் பண்ணும். ஓகே, ஸோ மீடியன் இது வந்து டாட்டட் லைனில் போட்டுங்க. அந்த மீடியன் தெரியறதுக்காக நீங்கள் அதை வந்து டாட்டட் லைனில் போட்டு இந்த பீட் பண்ணுறோம், பீட் பண்ணிக்கலாம். ஓகே, இது வந்து ஆர், இந்த ஜி, இதுதான் மீடியன். இது எத்தனை சென்டிமீட்டர்ஸ், 6 சென்டிமீட்டர்ஸ். இது எவ்வளோ டிகிரி இருக்கும் நீங்கள் மெஷர் பண்ணி பார்த்தீங்கன்னா தெரியும். நம்ம இங்கே தான் 35 போட்டோம், பட் ஆக்சுவலாக பார்த்தீங்கன்னா இந்த இடத்துலையும் உங்களுக்கு 35 வரும். பாருங்கள், வச்சு பாருங்கள், கரெக்டாக 35 இருக்குது. ஓகேவா, ஸோ இது வந்து நம்ம இப்போ ட்ரையாங்கிள் கன்ஸ்ட்ரக்ட் பண்ணியாச்சு. ஸோ இதுக்கு என்ன கண்டுபிடிக்க சொல்லுவாங்கன்னா ஆல்டிடியூட் கண்டுபிடிக்க சொல்லுவாங்க. ஸோ இதுக்கு உங்களுடைய ட்ரையாங்கிளோட ஆல்டிடியூட் எப்படி கண்டுபிடிக்கிறது. ஸோ நம்ம இதுவரையும் என்ன பண்ணியிருக்கோம், கன்ஸ்ட்ரக்டர் ஆஃப் ட்ரையாங்கிள்ஸ் தான் பண்ணியிருக்கோம். இதுக்கு ஆல்டிடியூட் எப்படி கண்டுபிடிக்கணும், ஆல்டிடியூட்னா இந்த ட்ரையாங்கிளோட ஹைட். ஸோ என்ன பண்ணணும்னா இந்த லைனை கொஞ்சம் எக்ஸ்டெண்ட் பண்ணிக்கோங்க. ஸோ இதுக்கு நான் வரைய போகிறேன். ஸோ இந்த இடத்துல வச்சு நான் என்ன பண்ண போகிறேன்னா கட் பண்ண போகிறேன்.
லைன் எப்படி இருக்கும் உங்களுக்கு பர்பெண்டிகுலராக இருக்கும். ஸோ அதனால் நான் என்ன பண்ணுறேன்னா ஒரு லைன் ட்ரா பண்ணுறேன். ஸோ இங்கே கட் பண்ணுறேன். இந்த பாருங்கள், இந்த ரெண்டில் இங்கே ஒரு இந்த இடத்துல கட் ஆகுதா, இங்கே கட் ஆகுதா, ஒன்றும் இல்லை, நான் பர்பெண்டிகுலர் லைன் வரைய போகிறேன், வேறு ஒன்றும் கிடையாது. ஸோ அந்த கட் பண்ணுற இடத்துல வச்சு கரெக்டாக ட்ரா பண்ணுங்கள். ரைட். இப்போது இந்த லைனை ட்ரா பண்ணுங்கள். இதுதான் ட்ரையாங்கிளுடைய ஆல்டிடியூட். இதுக்கு ஏதாவது ஒரு நேம் கொடுத்துக்கலாம், டீன்னு கொடுத்துக்கலாம். ஓகேவா? புரியும்னு நினைக்கிறேன் உங்களுக்கு. இது எப்படி வரைஞ்சிடணுன்றதை சொல்லட்டுங்களா? ஸோ இந்த ஆல்டிடியூட் நம்ம ட்ரா பண்ணணும். நான் என்ன பண்ணுறேன்னா இந்த இடத்துல வச்சுட்டு இப்படி ஒரு ஆர்க் போடுறேன். இந்த நான் வரையக்கூடிய ஆர்க் வந்து தெரியுதான்னு பாருங்கள். இந்த இது பாருங்கள், நான் இந்த கையை எடுத்துடுறேன். இப்போ பாருங்கள் தெரியும். ஓகேவா? அப்படி ஒரு ஆர்க் பண்ணுறேன். அந்த ஆர்க் வந்து இங்கேயும் இந்த லைனையும் கட் ஆகும். அதுக்கப்புறம் அந்த மெஷர்மெண்ட்டை சேஞ்ச் பண்ணாமல் இங்கே ஒரு சைடில் ஒரு கட்டு, இந்த சைடில் இந்த இடத்துல கட்டான இடத்துலேருந்து இங்கே ஒரு கட்டு. ஸோ லைன் வரைஞ்சிங்கன்னா இதுதான் ஆல்டிடியூட். ஸோ இதோட ஹைட் வந்து நீங்கள் மெஷர் பண்ணி எழுதணும். எவ்வளோ இருக்குதுன்னு மெஷர் பண்ணுங்கள். மெஷர் பண்ணால் கரெக்டாக இது எவ்வளோ வருது. எனக்கு வந்து 5 வருது. சம்டைம்ஸ் 5.1 அப்படி கூடலாம் வரலாம். ஸோ அதனுடைய ஹைட்டு நீங்கள் வந்து அந்த ஹைட்டை வந்து எழுதிருங்க, எவ்வளோ மெஷர்மெண்ட் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு அதனுடைய ஹைட்டை வந்து எழுதணும் நீங்கள், ஆல்டிடியூட். ஓகேவா? அப்போது ஆர்டி வந்து ஆல்டிடியூட். ஸோ altitude equal to 5 centimeter. ஓகே. ஸோ உங்களுக்கு ஃபஸ்ட்டு தடவை பார்க்க சமயத்தில் கொஞ்சம் கஷ்டமாக இருக்கும். நீங்கள் அதை 2-3 தடவை போட்டிங்கன்னா உங்களுக்கு கண்டிப்பாக ஈஸியாக தான் இருக்கும். நீங்கள் ஒரு வீடியோவை நல்லா பாருங்கள், ஒரு தடவைக்கு 2 தடவை பாருங்கள், கண்டிப்பாக போட முடியும். இது கன்சிடர் ஆஃப் ட்ரையாங்கிள் யூஸிங் பேஸ், சென்ட்ரல் ஆங்கிள், வெர்டிக்கல் ஆங்கிள் அண்டு மீடியன். இதை யூஸ் பண்ணி நம்ம எப்படி ட்ரையாங்கிள் வரைகிறதுன்னு பார்த்துருக்கோம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.